Hi guys, welcome back to our channel. Today இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் Photoshop. ஸோ ஃபஸ்ட்டு Photoshop எதுக்காக யூஸ் ஆகுது, எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லைக் வெட்டிங் ஆல்பம்ஸ், மூவி போஸ்டர்ஸ், இன்விடேஷன்ஸ், ப்ரௌசர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நமக்கு Photoshop யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ Photoshop எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரியேட் நியூ, நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் என்னென்னு பார்க்கலாம். கிரியேட் நியூவில் நம்மளோட ஷீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோட வித் இவ்வளோ தான் இருக்கணும், ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணுறது. லைக் இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அது வந்து A4 சைஸில் இருக்கணுமா, A3 சைஸில் இருக்கணுமா அப்படிங்கிறது நாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் எல்லாமே ரீசெண்டாக யூஸ் பண்ண ஷீட்ஸ். ஓகேங்களா? இப்போ சேவ்டுனா நம்ம என்னென்னு பார்க்கலாம், ஃபோட்டோன்னு என்னென்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு ரீசெண்டாக நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஷீட்ஸ் இது உங்களுக்கு தெரியும். சேவ்டுனா நான் இன்னும் எந்த ஷீட்டும் சேவ் பண்ணி வைக்கல. சேவ் பண்ணியதுன்னா நமக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஃபோட்டோ அப்படிங்கிறது வீட்டில் வாலில் மாட்டுற அந்த ஃபோட்டோவோட சைஸ் அது வந்து நமக்கு போர்ட்ரேட்டில் வரணுமா ஆர் லேண்ட்ஸ்கேப்பில் வரணுமாங்கிறது நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா 16x12 சென்டிமீட்டர் அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம். பிரிண்ட் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது A4 ஷீட் சைஸில் பிரிண்ட் பண்ணுறீங்களா ஆர் A3 சைஸில் பிரிண்ட் பண்ணுறீங்களா, A5 A6 இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற சைஸில் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர்ஸ், போஸ்ட் கார்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அங்கே யூஸ் பண்ணுறது இந்த ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். வெப் அப்படிங்கிறது வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டோட சைஸ். ஸோ நம்ம இதில் ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது நமக்கு அந்த வெப்சைட்டோட சைஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு iPhone X 8, 7, 6 இந்த மாதிரி நமக்கு நிறையா மொபைலோட ஸ்க்ரீனோட சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேணும்னா நம்ம மொபைலோட சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்ம் அண்டு வீடியோ. இப்போ இதில் டிவி 1080 பிரிண்ட்டுக்கான டிவிக்கான சைஸ் கொடுத்துருப்பாங்க, 720 பிரிண்ட்டுக்கான டிவியோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே நமக்கு 4Kனா 4Kக்கான டிவியோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டிவியில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும். இல்லை இப்போ நான் வந்து ஒரு A4 ஷீட்டில் மட்டும் தான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட்டு கொடுத்துட்டு இங்கேயும் A4 ஷீட்டுக்கான சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரெசெட் டீட்டெயில்ஸில் அதாவது ஷீட்டோட நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதோட வித் எவ்வளோன்னு வந்துடும், ஹைட் எவ்வளோன்னு வந்துடும், ரெசல்யூஷன் எவ்வளோன்னு வந்துடும். இது எல்லாமே இப்போ நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட நேம் வந்து நான் வந்து டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா A4 ஷீட்டோட தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வித்து சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றி பார்த்தோம் அப்படின்னா A4 ஷீட்டோட வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 சென்டிமீட்டர்ஸ், ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 29.7 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் வந்து A4 ஷீட்டோட சைஸ். ஓகேங்களா? இதுவே நம்ம வந்து பிக்சல், இன்ச்சஸ், பாயிண்ட்ஸ் இதுக்கு ஒவ்வொன்றும் மாற்ற நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிக்சல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வித்து வந்து 2480 வரும், ஹைட்டு வந்து 3508 வரும். ஓகேங்களா? ஸோ வித்துனா நமக்கு என்னென்னு தெரியும், ஹைட்னாலும் நமக்கு என்னென்னு தெரியும். ரெசல்யூஷனுங்கிறது அந்த ஃபோட்டோவோட இங்கே பண்ண போகிற ப்ராஜெக்டோட குவாலிட்டியை தீர்மானிக்கிறது தான் ரெசல்யூஷன். ஸோ நமக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி லோவாக வரும், ரெசல்யூஷன் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி நமக்கு பெஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம இங்கே 300 கொடுத்துருக்கோம், 300 ஓகே தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிக்சல் ஸ்லாட் இன்ச்சஸ்னு இருக்குது. நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் பேஸ் பண்ணி தான். பிக்சல்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் போக கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கலர் மோடில் நமக்கு RGB, பிட் மேப், கிரே ஸ்கேல், CMYK இந்த மாதிரி நமக்கு நிறைய கலர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம RGBனா என்ன, CMYKனா மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கலரெல்லாம் நான் போக கிளாஸில் சொல்கிறேன். ஸோ RGB அப்படிங்கிறது டிஜிட்டல் கலர், அதாவது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. RGB அப்படின்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. CMYK அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்.
ஓகேங்களா. ஸோ இதில் 3 கலர்ஸ் இருக்கும், இதில் நமக்கு 4 கலர்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு RGB எங்கெங்கே யூஸ் ஆகுது, CMYK எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். RGB அப்படிங்கிறது சொன்ன மாதிரி டிஜிட்டல் கலர். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை மொபைலில் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க ஆர் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த RGB கலர் கொடுத்து ஷீட்டு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவே இல்லை, அதை நான் ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ண அவுட்புட்டாக பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் CMYK கலர் யூஸ் பண்ணணும். RGBனா டிஜிட்டல் கலர், CMYKனா பிரிண்டட் கலர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் RGB கலர் கொடுத்து உங்கள் மொபைலில் பார்க்கும்போது ஒரு கலர் இருக்கும், இன்னொருத்தர் மொபைலில் பார்க்கும்போது வேறு கலர் இருக்கும். இதுவே CMYK கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே கலர் தான். உங்கள் லேப்டாப்பில் பார்த்தாலும் ஒரே இது தான், வேறு ஒருத்தர் மொபைலில் பார்த்தாலும் ஒரே இது தான் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கனாலுமே சேம் இங்கே என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு அங்கே வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சும்மா ஜஸ்ட் டெமோ தான். ஸோ நம்ம RGB கலரே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே 8 பிட்னு இருக்குங்களா. இப்போ இந்த 8 பிட் கிளிக் பண்ணும்போது 8 பிட், 16 பிட், 32 பிட் இந்த மாதிரி வரும். இப்போ 8 பிட்னா அந்த கலரோட குவாலிட்டி தீர்மானிக்கிறது. இப்போ 8 பிட்னு கொடுக்கும்போது நம்ம கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். 16 பிட், 32 பிட்னு கொடுக்கும்போது நமக்கு கலர்ஸ் இன்னும் நல்லா பூஸ்ட்டாக காமிக்கும். ஸோ 8 பிட்டே நமக்கு போதும். நம்மளோடது எல்லாமே 8 பிட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கண்டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஷீட் உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட் ஆக போகுது, ஒயிட்டாக க்ரியேட் ஆகணுமா, பிளாக்காக க்ரியேட் ஆகணுமா, ஆர் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் இன்னும் வச்சுக்கலாம் அது மாதிரி க்ரியேட் ஆகணுமா, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு எதுவுமே இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். கஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஷீட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரீன்னா க்ரீன், ப்ளூனா ப்ளூ. இப்போ நான் ப்ளூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த பேஜ் இவ்வளோ தான். ஓகேங்களா. கலர் ப்ரொஃபைல் sRGBலே இருக்கட்டும். இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸ்கொயர் பிக்சல்ஸ்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா. ஏன்னா பிகாஸ் ஃபோட்டோஷாப் பிக்சலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே ப்ளூ கலரில் ஷீட்டோட சைஸ் வரணும்னு நம்ம வச்சுருக்கோம். ப்ளூ கலரில் க்ரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். க்ரியேட் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஷீட்டோட சைஸ் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் ஷீட்டை க்ரியேட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்டையும் வியூ பண்ணி பார்க்கலாம், ஆர் நம்மளோட ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தனாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போன வீடியோவில் போட்ட இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் நம்ம எங்கேயாச்சும் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் டூல்ஸஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.